ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி தமிழிசை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருந்திருப்பீங்க. என்னோடய தங்கச்சியோட ஒரு அவுட்டிங் விலாக் சர்ப்ரைஸ். என் தங்கச்சி வந்தது எனக்கே பெரிய சர்ப்ரைஸ் தான். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃப்ரைடே நைட்டு தான் சிஸ்டர் திடீர்னு ஒரு 9:30 அந்த நைட் டைம் வந்திருந்தா. குழந்தைக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்ருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட்டில் இருந்தே. ஸோ அதனால் காமிக்கிறதுக்காக வந்தால், அதனால் அப்புறம் 2-3 டேஸ் இங்கே இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து சாட்டர்டே எடுத்தது. ஃப்ரைடே நைட் வந்திருந்தா சாட்டர்டே எடுத்தது. ஓகே, வந்தாச்சு. அப்படியே அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் சாட்டர்டே நான் என்னோடய தங்கச்சி பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ் இருந்தது. ஸோ எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படின்னா கொலசை தான் போகணும். ஸோ குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படின்றதுக்காக தான் நட சாத்திருச்சு. ஸோ வெளியிலவே நின்று சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அப்பாவும் ரொம்ப ஏங்கிட்டே இருந்தாங்க, தங்கச்சி பையனை பார்க்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவள் ஊருக்கு வந்து. நானும் பையனை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். திடீர்னு பெரிய சர்ப்ரைஸ், எங்களுக்கும் பெரிய சர்ப்ரைஸ். அம்மா வீட்டுக்குமே நாங்கள் சொல்லாமல் போயிருந்தோம், வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் போயிருந்தோம். தங்கச்சி இங்கே இருக்கிறதே, என் வீட்டில் இருக்கிறதே அம்மாவுக்கு நாங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியான நாளும் இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே. கொஞ்சம் ஷாப்பிங்கும் இருந்தது. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங்கும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். என்னோடய பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய தம்பி அப்படின்னா உயிர். மாமங்காரங்கிட்ட தான் 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ என் பையன் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து திறனாய்வு தேர்வு இருக்குது. இந்த 10 டேஸ் லீவில் அவனால் பெருசாக என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ பாப்பா வந்து நான் இங்கே இருக்க போகிறேன், நான் சித்தி கூட போகிறேன் லீவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால் அவனுக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது, நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல லீவ் அப்படின்றதுக்காக. அப்புறம் தம்பி வந்து இப்போ நல்லா இருக்கிறான். என்னோடய தம்பிக்கு நடந்த பிரச்சனை வீடியோ முன்னால் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். தம்பி இப்போ ரொம்பவே நல்லா இருக்கான். அவனோட ரெகுலர் ரொட்டீன் லைஃப்க்கு அவன் வந்துட்டான். பட் அவன் வந்து இப்போதைக்கு வீடியோவில் வரதுக்கு விருப்பப்படலை. ஸோ அவன் வீடியோவில் எப்போ வரதுக்கு விருப்பப்படுறானோ அப்போ நான் வந்து திருப்பி என்னோடய தம்பி எப்படி இருக்கான் அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். என்னோடய தங்கச்சி பையனுக்கு ஃபீவர் சரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டேவே ஃபீவர் சரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஆக்டிவாக தான் விளையாடிட்டு இருந்தான். சாப்பிடலாமா? காலையிலேருந்து ஒன்றும் கேட்டால் கொடுங்க. யாருக்கும் அந்த பாட்டில கொடுத்து சானாவை அடிக்க அந்த பாட்டில் எடுத்துட்டான்னு மட்டும் பாரு. சண்டை சொல்லிரு. ஆஹா, அவன் மடிக்கு வந்தாலும் அதுக்கு சோந்தி சனா நீ ஆச்சிட்ட போ. சனா நீ ஆச்சிட்டு போய் எங்க ஆச்சு சொல்லு.
வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் அப்படி தான் வந்தோம். ஸோ அம்மா லன்ச் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடித்தோம். கொஞ்சம் ஷாப்பிங்கும் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஐப்ரோ த்ரெட் பண்ணணும். ஸோ அதுவும் போகலாம் அப்படின்ட்டு என்னோடய தங்கச்சி பையனை தூங்க வச்சுட்டு என்னோடய பொண்ணு பையன் எல்லாரையுமே வீட்டில் விட்டுட்டு ஸோ நானும் என்னோடய சிஸ்டர் மட்டும்தான் போயிருந்தோம். சாரி, என்னோடய பொண்ணு வந்துட்டா லாஸ்ட் டைமில். அடம் பிடிச்சி அவள் வந்துட்டா. எஸ். ஸோ நாங்கள் 3 பேரும் மட்டும் போயிருந்தோம். என்னோடய தங்கச்சி பையனும் என்னோடய பையனையும் வீட்டில் விட்டுட்டு ஸோ அம்மா வந்து சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா வைக்கிற சிக்கன் குழம்பு தேங்காய்லாம் அரைச்சி போட்டு வைப்பாங்க. கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ரொம்பவே பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கெலாம் சிக்கன் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா வைக்கிற சிக்கன் குழம்பு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி பார்லர் தான் வந்திருந்தோம். இன்றைக்கி புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணோம். சின்னத்துறையனுக்கும் திருச்செந்தூர் சின்னத்துறையனுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாடியில் ஒரு இந்த பியூட்டி பார்லர் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். பட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஐப்ரோ த்ரெட் பண்ணியிருந்தேன். நல்லா ஷார்ப்பாக நல்லா ப்ராடாக பண்ணியிருந்தாங்க. நான் எப்போதுமே கேட்பேன், எந்த பியூட்டி பார்லர் போனாலும் எனக்கு வந்து ஹேர் ரொம்பவே கம்மி. ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லா ப்ராடாக பண்ணுங்கள், நல்லா தூக்கி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சரியாக பண்ணவே மாட்டாங்க. பட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்பவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே சின்னத்துறையனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செப்பல் ஷோரூம் ஒன்று போட்டிருந்தாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. அதாவது ஒவ்வொரு செப்பலும் ஒவ்வொரு ரேட் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. 99 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகிருந்தது. பட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் கொட்டி கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல, நான் பார்க்கல. ஸோ நான் வந்து என் தங்கச்சி பையனுக்கு மட்டும்தான் ஒரு செப்பல் வாங்கியிருந்தேன். என் பொண்ணு பார்த்தா, பட்டு அவள் வந்து ஆல்ரெடி செப்பல் கலெக்ஷன்ஸ் வீட்டிலே நிறைய வச்சுருக்கா. கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. நிறைய செப்பல் பார்த்துட்டே இருந்தா. என்னமோ தெரியல, அவளுக்கு எதுவுமே செட் ஆகலை சைஸு. அவளுக்கு பிடிச்சது சின்னதாக இருந்தது. ஓரளவு கரெக்டான சைஸ் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு வந்து டிசைன் பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி அது வந்து தட்டி தட்டி போயிட்டே இருந்தது. கடைசி வரைக்கும் அவள் செப்பல் வாங்கவே இல்லை. அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் நான் செப்பல் அந்த ஷோரூம்குள்ளே போனதுலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், பாப்பா உனக்கு செப்பல் வேணாம், பாப்பா உனக்கு செப்பல் வேணாம், நீ இருக்கிறதே அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை, ஸோ அதனால் உனக்கு வேணாம் சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி அவளுக்கு அமையவே இல்லை. எப்படியோ அவளை மாற்றி அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னோடய தங்கச்சி பையனுக்கு மட்டும் ஒரே ஒரு செப்பல் வாங்கிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் இருந்தது. அதையும் முடிச்சுட்டு ஒரு ஜூஸும் அண்ட் ஒரு பப்ஸும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். உடனே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோடய தங்கச்சி பையனை கொஞ்சம் எங்கள் அம்மா வீட்டில் வச்சு சமாளிக்க முடியாது, கஷ்டம். கொஞ்சம் சின்ன பிளேஸு எங்கள் வீட்டில் அப்படின்னா இடம் ரொம்ப பெருசு. ஸோ விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அவளுமே எங்கள் கூடவே அப்படியே உடனே கிளம்பிட்டா. ஸோ நைட்டே பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்.